இனியது என்று அக்குறி தூர்க்கும் அரும் பண்டன் தேடுவீர் எக்குழி தூர்க்கும் இறைவனையே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 8வது அத்தியாயம் ஆதார ஆதியத்தில் இன்று நாம் 1250வது மந்திரம் சிந்திக்க உள்ளோம். பாடல் ஒலிக்கப்படுகின்றது. உணர்ந்தொழிந்தேன் அவனாம் எங்கள் ஈசனை, உணர்ந்தொழிந்தேன் புவனாபதியாரை, அணைந்தொழிந்தேன் எங்கள் ஆதி தன் பாதம், பிணைந்தொழிந்தேன் தன் அருள் பெற்றவாறே. உணர்ந்தொழிந்தேன் அவனாம் எங்கள் ஈசனை, உணர்ந்தொழிந்தேன் புவனாபதியாரை, அணைந்தொழிந்தேன் எங்கள் ஆதி தன் பாதம், பிணைந்தொழிந்தேன் தன் அருள் பெற்றவாறே. இதுவரை நான் சந்தித்த மந்திரங்களிலே இது மிக ஒரு உயர்ந்த ஒன்றாக உணர்கின்றேன். உணர்ந்து புணர்ந்து அணைந்து பிணைந்து அப்படின்னு மிக அருமையாக தன்னுடைய மொழியாடலில் சொல்லாற்றலில் தன்னுடைய திறமையை இங்கே நமக்கு உணர்த்துவதாக உணர்கின்றேன். உணர்ந்து ஒழிந்தேன் அவனாம் எங்கள் ஈசன் அப்படின்றாருங்க. அதுக்கப்புறம் அந்த போனது யாரை புணர்ந்தேன், அதுக்கப்புறமா ஆதித்தன் பாதம் அணைந்தேன், அதுக்கப்புறமா அவன் கூட பிணைந்து இருக்கின்று எல்லாத்தையும் ஒழித்தேன், அதுக்கு அவன் அருள்தான் காரணம் என்று தான் உணர்ந்ததை, தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்ததை ஒட்டுமொத்தமாக இந்த பாடல் ஒரு சுருட்டி ஒரு கடுகு அளவிலே அனைத்தையும் உணர்த்துவதாக உணர்கின்றேன். உலகங்களின் தலைவனான சிவனை உணர்ந்தேன், அவனோடு ஒன்றானேன், மேலான தொடர்பு கிடைத்ததில் கீழ்முக தொடர்புகள் நீங்கின, அவனது திருவடி பற்றியதால் எனது எல்லைகள் விரிவுபற்றன அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இன்னொன்னு பார்க்கிறோம், சிவபெருமானின் திருவருளால் உணர்ந்தேன் புணர்ந்தேன் அணைந்தேன் பிணைந்தேன் என்று திருமூலர் தன்னுடைய சொருபத்தை இங்கு சொல்லுவதாக உணர்கின்றேன். சிவனை இறுதியாக உணர்ந்து முடிவாக புணர்ந்து அவன் திருப்பாதத்தை விடாது பிடித்து கொண்டேன், அவன் அருளால் அவனை விட்டு நீங்காது இருக்க பெற்றேன் அப்படின்னு ரொம்ப இந்த திருமந்திர மந்திரத்துக்கு முன்னாடி சிவனை எப்படியெல்லாம் அவர் ஆட்கொண்டு புணர்ந்து அனைத்தையும் ஒழித்திருக்கின்றார் என்பதை மிக படமாக இங்க காமிப்பதாக உணர்கின்றேன். சிவப்பெரும்பொருள் தான் எம் இறைவன், அவனே நானும் அவனும் ஒன்று என்பதை உணர்ந்தறிந்தேன். உலகங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கும் அப்பரம்பொருளோடு இரண்டர கலந்தேன். அப்பரம்பொருளின் திருவடி தாமரைகளை பற்று பணிந்து நின்றேன். இந்த நிலை பெற்ற நான் அந்நிலையில் என்னை பற்றி இருந்த மனமழக்கங்கள் வினை தொடர்புகள் பந்த பாசங்கள் எல்லாம் விரைந்தொழிவதை உணர்ந்தேன். அவன் அருளால் இவை எல்லாம் நான் அடைய பெற்றேன் அப்படின்னு ரொம்ப இன்னைக்கு இந்த பாடல் மந்திரம் படித்தவொன்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலையும் சிந்தனையும் கொடுத்தது. தங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வாருங்கள் கௌரி அம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம் பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய். மந்திரம் 1250. உணர்ந்து ஒழிந்தேன் அவனாம் எங்கள் ஈசனை, புணர்ந்து ஒழிந்தேன் புவனாபதியாரை, அணைந்து ஒழிந்தேன் எங்கள் ஆதித்தன் பாதம், பிணைந்து ஒழிந்தேன் தன் அருள் பெற்றவாறே. அதுக்கான டிரான்ஸ்லேஷன்: Shiva is the Lord owner. Everything is gained when he is gained. Then ends embodiment and bliss commences. உணர்ந்து ஒழிந்தேன் அவனாம் எங்கள் ஈசனை. இதை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா சொல்றது இந்த தன்னை அறிதல் சொல்றதா நான் பாக்குறேன். எனக்குள்ள இருக்க ஆன்மாவை உணர்றதான் ஈசனை உணர்றதா பாக்குறேன்.
சில பேருக்கு அது அவங்க இஷ்ட தெய்வங்களை உணர்ந்ததா இருக்கும். நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன். இந்த நார்த் சைடில் நம்ம நம்ம நார்த் சைடில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க கிருஷ்ணரை உணர்ந்ததா சொல்லுவாங்க, காளி தேவியை உணர்ந்ததா. காளி தேவியும் கிருஷ்ணரையும் ரொம்ப நிறைய பேர் சொல்றத கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம சைடில் முருகர், சிவம் இவங்களெல்லாம் நிறைய சொல்றதா பார்க்குறேன். சில பேர் இந்த கடவுளர்களை எடுக்காதவங்க ஆன்மாவா உணர்ந்ததையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆன்மாவை உணர்ந்தேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதனால அவனாம் எங்கள் ஈசனை நான் உணர்ந்தப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நான்ன்ற அப்ப நான் இல்லையா இது அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, அதாவது தன்னை யாருன்னு உணர்ற ஸ்டெப்பா நான் அதை பார்க்குறேன். புணர்ந்து ஒழிந்தேன் புவனாபதியாரே. புணர்ந்துன்னா சேர்றது, அவரோட சேர்றது. இப்ப நான் நான்ன்றது ஒரு சின்ன இதா ஃபர்ஸ்ட் நான் உணர்றேன். அதுக்கப்புறம் நான் பெரிய புவனாபதியாரையே நான் சேரணுன்ற எண்ணத்தோட அது சேரும்போது இன்னமும் நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போறேன். அணைந்து ஒழிந்தேன் எங்கள் ஆதித்தன் பாதம். அணைந்து அதோடய நான் சேர்ந்து இருக்கிறப்ப நான் அந்த திருவடியவே நான் பற்றி கொண்டேன். என்னோட இதை விட்டுட்டு அந்த திருவடியை போய் நான் பற்றி கொண்டு அதிலே இருக்கிறப்ப நான் சமாதி நிலையவே அடையிறேன். அப்ப என்னோட எல்லாமே ஒண்ணு ஒண்ணா ஆணவம், கண்மம், மாயம் என்னென்ன நம்மள விட்டு போகணுமோ அந்த திருவடிக்கு நம்ம ஈக்குவலா நம்மளோட எண்ணங்களும் உணர்வும் இருக்கிற அளவுக்கு நம்ம போகிறதுக்கான எல்லா இதுவும் நமக்கும் மேலேறிட்டே வரும். அப்ப சமாதி நிலையும் நான் அடையிறேன். அப்புறம் பிணைந்து ஒழிந்தேன். பிணைந்துனா ஃபுல்லா கலந்தாச்சு. கலந்த நிலையில என்ன ஆகும், நானுன்ற எதுவும் இல்லாம அவரோடையே சேர்ந்துக்கப்ப என்னோட திருவடியும், அதாவது என்னோட கான்சியஸ்னஸும் என்னோட விழிப்புத்தன்மையும் அந்த விழிப்புத்தன்மைக்கு ஈக்குவலா வரும்போது நான் அவரோடே கலந்து இருந்ததை தன் அருள் பெற்றவாறே, அவ்வாறே நான் அருள் பெற்றேன் அப்படின்னு சொல்றதாவும், அவ்வாறே என்னோட அருள் அனுபவம் இருந்ததாகவும் திருமூலர் சொல்றதா நான் இங்க பாக்குறேன். இதுல முக்கியமா நமக்கும் ஒரு பாயிண்ட் இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த விழிப்புத்தன்மையும் உணர்வு தன்மையும் தான் நம்ம கவனம் வச்சு நம்ம பண்ணிட்டு வரணும், அதுக்கான முயற்சியை தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத திரும்ப இங்க சொல்றதாவும் நான் பாக்குறேன். சிவசக்தி அருள் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன மாதிரியான விஷயத்துல இறங்கணும்னா, நம்ம உணர்வுன்றது நம்ம வெளியிலேயே செஞ்சுட்டு நம்ம உணர்வை எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அனுபவத்துக்காக நம்ம வெளியிலே போட்டுட்டு இருப்போம். அப்படி இல்லாம நம்மளோட உணர்வு உள்ள என்ன உணர்றோன்றத நம்மளோட பார்வையை நமக்குள்ள நம்மளோட உடம்புக்குள்ள திருப்பி நான் இந்த என்ன உணர்வுல இருக்கிறேன், நான் இங்க ஃபர்ஸ்ட் இந்த விழிப்புத்தன்மை இருக்கும்போதே என்ன ஆகும்னா, எந்த எண்ணம் இல்லாம நான் விழிப்பா இருக்கிறேன். நான் இப்ப முழிச்சிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன், நான் கனவு உலகத்துலயும் இல்லை, தூங்கிட்டும் இல்லை, விழிப்பா இருக்கேன், நான் இங்க இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு தான் ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கும். நம்ம இங்க இருக்கிறோம். இப்ப நான் கண்ணை மூடி இருந்தாலும் அந்த உணர்வு இருக்கும், நான் இங்கதான் இருக்கிறேன் அப்படின்ட்டு. அப்ப அந்த உணர்வை இன்னும் உள்ள நம்ம தள்ளும் போது நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குது, மூச்சு ஓடுது, அப்புறம் நான் இருதயம் அடிக்கிறது நமக்கு உணர முடியும். சின்னதா நம்ம உடம்புல என்ன இருக்கிறதுன்றது உணர இதுக்காக நம்ம அந்த தியானத்துல இருக்க அந்த உணர்வு நிலை மேம்படும் நினைக்கிறேன். அப்புறம் அந்த விழிப்புத்தன்மையும் நம்ம எண்ணம் இல்லாம அந்த விழிப்புத்தன்மையோட நம்ம இருக்கிறப்ப, இப்ப சும்மா இப்ப ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் போதே ஜஸ்ட் நம்ம என்ன ஓடுது, எண்ணங்கள் என்ன வருது அப்படின்னு பார்த்துட்டு சும்மா விழிப்புத்தன்மையோட இருக்கிறதும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரணும். தியானம் தான், வேற ஒன்றும் இல்லை, தியானம்லாம் நம்ம பண்ணிட்டே வரணுங்கிறதையும் இங்க நான் பாக்குறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா கிருத்திகாம்மா, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம எனக்கு முன்னாடி விந்தியம்மா இருக்காங்களே, அவங்கள கேட்டீங்களா? சரிங்கம்மா, வாங்கம்மா விந்தியம்மா, நீங்க பேசலாம். அம்மா நீங்க பேசுறது தெளிவா கேட்கல, காது கேட்கல, அதான் கேட்கல. சரி, அவங்க வரட்டும். விந்தியம்மா நீங்க சொல்றீங்களா?
சரி, அவங்க வரட்டும். அவங்களோட மைக் ஆன்ல இருக்கானா? இன்றைய மந்திரம் வந்து நம்ம எங்க இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். எங்க இருக்கு? ஆதார ஆதயத்துல இருக்கு. அங்க வந்து நம்ம எதை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, சக்தியினுடைய பெருமைகளை வந்து தொடர்ந்து அவளுடைய வியாபகங்களை பார்த்து கொண்டு இருக்கு. ஸோ இத நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அப்புறம் இந்த பாடல்களுக்குள்ள போகும். இப்போ என்னுடைய தெளிவுக்காக ஒரு முறை நான் வாசிக்கிறேன். உணர்ந்து ஒழிந்தேன் அவனாம் எங்கள் ஈசனை, உணர்ந்து ஒழிந்தேன் புவனாபதியாரை, அணைந்தொழிந்தேன் எங்கள் ஆதிதன் பாதம், பிணைந்தொழிந்தேன் தன் அருள் பெற்றவாறே. அத ரன் அருள் பெற்றவர், தயன்றேன் அருள் பெற்றவாறே அப்படின்னா தன் அருள் பெற்றவாறே அப்படின்னு. இப்ப இந்த இடத்தோட இந்த மந்திரத்தோட பாடல் வந்து பொருள் வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னாக்க, 3வது வரியில இருந்துதான் ஆரம்பிக்குது. அணைந்தொழிந்தேன் எங்கள் ஆதிதன் பாதம், பிணைந்தொழிந்தேன் என் தன் அருள் பெற்றவாறே. அது ரெண்டும் நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, உணர்ந்தொழிந்தேன் அவனாம் எங்கள் ஈசன், புணர்ந்தொழிந்தேன் புவனாவதியாரை. முடிஞ்சு போச்சு. சோ ஆக்டிவிட்டி அங்க நின்றுச்சு. முதல்ல ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னாக்க, ஆக்ஷன் என்ன அப்படின்னாக்க, அணைந்தொழிந்தேன் எங்கள் ஆதிதன் பாதம். இந்த இடத்துல ஆதி அப்படிங்கிறது ஆதி சக்தி. அதுதான் பொருளா வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இந்த ஆதி சக்தியாக இருக்கக்கூடிய அந்த ஆதி அனைத்திற்கும் காரணமாக இருப்பவர். இல்லைன்னா ஒரு வாட்டுக்கு அமைதியா இருந்திருப்பாரு. அத முதல் பாடல்ல சொல்றாரு. காயம் புணர்க்கும் சலநதி அமலனை, காயம் புணர்க்கும் கலவியுள் மாசக்தி அப்படின்னு அமைதியா இருக்காரு. அவரு இருப்பா இருக்கிறார், எந்த அசைவும் இல்லாம இருக்காரு. அவருக்குள்ள ஒரு சின்ன எண்ணம் வருது. என்ன வருது அப்படின்னா, இந்த உலகை பிரபஞ்சத்தை படைக்க வேண்டும் எண்ணம் தோன்றின உடனே சக்தி வந்துட்டான். அந்த எண்ணமாகவே சக்தியாகவே இருக்கிறாள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். சோ அந்த அனைத்திற்கும் காரணம் அவளுடைய அசைவு இல்லை என்றால் இந்த பிரபஞ்சம் தோன்றிய இருக்காது. அமைதியா இருந்திருப்பார். எப்படி வந்து குழந்தை போய் கேட்டா அப்பா வந்து, நீங்க பார்த்திருக்கலாம் ஃபேமிலியில ஒரு விஷயம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், இல்ல ஏதோ ஒண்ணு வந்துகிட்டு இருக்கும். இப்போ தீபாவளின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ குழந்தைக்குதான் ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்பா இன்னும் 1 மாசத்துல தீபாவளி, ட்ரெஸ் எடுக்கணும், இந்த தீபாவளிக்கு அதை எடுக்கணும், இதை எடுக்கணும். சோ அந்த அப்பாவுக்கு வந்து அந்த இதெல்லாம் இல்ல. அவர் வாட்டு இருப்பாரு. நம்ம தான் போய் கேட்டுட்டே இருந்திருப்போம். அப்பா இதை வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். அந்த மாதிரி இறைவன் பெருமான் அவர் வாட்டுக்கு இருக்கிறாரு, அமைதியா இருக்கிறாரு, இருப்பாக இருக்கிறாரு, ஊழி காலத்துல எந்த அசைவுமற்று இருக்கிறார். ஆனா அந்த இடத்துல யார் இந்த அசைவை உண்டாக்கியது? அவருடைய எண்ணமாக தோன்றிய, அவருடைய எண்ணத்தின் வெளிப்பாடாக வந்த அந்த ஆதிசக்தி. அதனாலதான் இந்த இடத்துல ஆதிதன் பாதம். சோ அந்த அவளை வந்து நம்ம என்ன பண்றோம்? அணைந்தொழிந்தேன். அதுதான் நம்ம பண்ணக்கூடியது. அதை பண்ணிட்டோம்னா அவளுடைய சரணார விந்தங்களில் நாம் சரணாகதியாகிவிட்டால், அதான் அந்த மாசக்தி அப்படின்னு போன பாடல்ல சொன்னார். அதை சரணாகதியாகிவிட்டால் என்ன ஆகும்? பிணைந்து ஒழிந்தேன் தன் அருள் பெற்றவாறே. அது என்னதை ஒழிக்கிறது? அவளுடைய பாதத்துல சரணாகதி ஆயிட்டா நம்ம அவளோட சேர்ந்துருவோம். ஆனா அவளோட சேரும் போது அவளுக்கு 3 நிலைகள் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, இச்சா ஞானா கிரியா அப்படின்னு ஒரு 3 நிலைகள் இருக்கு. இந்த இச்சையும் கிரியையும் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து இந்த 3மே இயல்பாக நம்முள் வருவதுதான். யாருக்கு இச்சை இல்லாம இருக்கு? குழந்தை பிறந்த உடனே அழுகுது, பாலுக்கு, மூச்சுக்காக அழுகுது, பாலுக்காக அழுகுது. அதற்கு பிறகு நம்ம கொடுக்க பாலுக்கு கேட்ட குழந்தை அதுக்கப்புறம் சாக்லேட்னு கேட்கும், சாக்லேட் கேட்ட குழந்தை அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் கேட்க ஆரம்பிக்கும், ஐஸ்கிரீம் கேட்க ஆரம்பிச்ச குழந்தை அப்படியே வரிசையா போயிட்டே இருக்கும். பீஸா, பர்கர், அது இது வந்துட்டு கடைசியில எனக்கு ஒரு மோர் சாதம் போதும் அப்படின்னு ஒரு 90 வயசுல கேட்க ஆரம்பிப்பாங்களா தெரியல. இந்த விஷயங்கள்லாம் இச்சை நடந்துகிட்டே இருக்கும். இச்சை இருக்கிற வரைக்கும் கிரியை இருக்கும். கிரியைனா என்னது? வெளியில செய்யக்கூடிய செயல் மட்டுமா அப்படின்னா இல்ல, உள்ளேயும் செய்யக்கூடிய செயல் தான். எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும். இச்சை தோன்ற எண்ணம் தோன்றிக்கொண்டே இருக்கும். எண்ணமும் ஒரு வகையில கிரியை தான். வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் உடல் நடந்துகிட்டே இருக்கும். நான் வந்து இதுல வந்து திருப்பூர்ல ஒரு
பெரியவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னும் எனக்கு தெரிஞ்சு அவருடைய சமாதி செய்திகள் எனக்கு இன்னும் வந்து அடையல. அவர் வந்து நான் பார்க்கும்போது ரொம்ப நான் அவரை பார்த்தது ஒரு 5 வருஷம் முன்னாடி பார்த்தேன். வள்ளலார் தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கும் மேலாக எந்த உணவு எதுவும் எடுத்துக்கல. ஒரே ஒரு நீராக்கா குப்பமேனி தண்ணி மாத்திரம் ஒரு டிஃபன் ஒரு கேரியர்ல தண்ணியில வாளியில ஊற்றி வச்சிருக்காரு. அதாவது ஒரு தூப் சட்டின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மூடி போட்ட ஒரு தூப் சட்டியில அதுல வந்து ஒரு லிட்டர் தண்ணி இருக்கும். அதுதான் ஊத்தி வச்சிருக்கிறார். காலையில எந்திரிச்ச உடனே ஒரு டம்ளர் ஏதோ குடிப்பாரு போல. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு கேப்ல ஒரு 10 ஹவர் கேப்லயோ 12 ஹவர் கேப்லயோ இன்னொரு டம்ளர் குடிப்பாரு. அவ்வளவுதான் அவருடைய உணவு. ஆனா அவர் சொல்றாரு, உள்ள இன்னும் கிரியை நடந்துகிட்டுதான் இருக்கு. என்ன கிரியை எனக்கு அப்ப புரியல. அவர் சொல்லும்போது என்ன கிரியைன்னா, மூண்டு மலம் வெளியில வந்துகிட்டுதான் இருக்கு, இன்னும் அது போகணும், அப்பதான் இந்த உடல் சுத்தம் அப்படின்றாரு என்கிட்ட. அப்போ நம்ம எல்லாம் அன்னில இருந்துதான் அந்த அந்த விழிப்புணர்வு வந்து நம்ம எவ்வளோ சாப்பிடுறோம், எவ்வளோ வெளித்தள்ளுறோம். அதுதான் மிகப்பெரிய கிரியை. நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம கைகளால் செய்யக்கூடிய புறத்தால் செய்யக்கூடிய அத்தனை கிரியைகளையும் விட மிகப்பெரிய கிரியை என்னன்னா, எவ்வளோ சுவர் உள்ள தங்குறோம், எவ்வளோ தூரம் வெளியில தள்ளுறோம், பலமாக வெளியில் தள்ளுகிறோம், எவ்வளவு தண்ணி குடிக்கிறோம், அது எவ்வளவு ப்ராசஸ் ஆகி உள்ளுக்குள்ள. இதை தவிர வேற எவ்வளவு பெரிய கிரியை நம்ம அதை என்னைக்காவது நிப்பாட்ட முடியுமா? என்னைக்காவது ஒரு நாள் நிப்பாட்டணும். நிப்பாட்டும் போது என்ன ஆகும்? கூட கொஞ்சம் புசிக்கும். ஆனா ஐயோ நாளைக்கு வேணும், இன்னைக்கு கூட சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு. இல்லைன்னா ஐயோ ஒரு 18 மணி நேரமா சாப்பிடல. இந்த விழிப்புணர்வு வந்த பிறகுதான் என்னுடைய 2 உணவுக்கு உண்டான இடைவெளியை வந்து நான் வந்து அதிகம் பண்ண ஆரம்பிச்சேன். கொஞ்சமா அதிகம் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த இதுதான். அப்ப இந்த இச்சாசக்தி, இந்த கிரியாசக்தி போக போக இச்சாசக்தி போகும். எல்லாரும் சொல்லுவாங்க இச்சாசக்தி போக போக கிரியாசக்தி போகணும். இல்ல அது வேறு விதமான இச்சை கிரியை. நம்ம மனசுல இருக்கிற ஆசை கம்மியானதான் வெளியில செயல்பாடு கம்மியாகுங்கிறது ஒரு பார்வை. ஆனா அது எல்லாத்துக்கும் தாண்டி உள்ள போகணும். உள்ள போய் கௌரிமா சொன்ன மாதிரி உள்ள போகணும். உள்ள போய் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சாப்பிடணுங்கிற இச்சை, அந்த தண்ணி குடிக்கணுங்கிற இச்சை, விதவிதமா ஜூஸ் குடிக்கணுங்கிற இச்சை, விதவிதமா கீரை சாப்பிடணுங்கிற இச்சை, அதெல்லாம் போகணும். அப்ப இதே மாதிரி எண்ணங்களும் இச்சைதான். நம்ம உள்ளுக்குள்ள போடுற எண்ணங்களின் மூலமாக, இச்சைகளின் மூலமாக எத்தனை கிரியைகளை நாம் செய்யறோம், எத்தனை கிரியா உள்ளுக்குள்ள இருந்து வருது. அப்போ அதெல்லாமே போயிடும். அதான் சொல்றாரு, பிணைந்து ஒழிந்தேன் என் அருள் பெற்றவாறே. அப்ப எது அருள் அப்படின்னா ஞான சக்திங்கிறது தான் அருள். அப்ப அந்த ஞான சக்தியை பெற்றவுடன், அருள் பெற்றவுடன் என்ன நடக்குது? உணர்ந்தொழிந்தேன் அவனாம் எங்கள் ஈசன். அப்ப அது ஏன் அவனாம் எங்கள் ஈசன் அப்படின்னா, வேற எதெல்லாமோ நினைச்சிட்டு இருந்தோம் தலைமையாக. ஈசன்னா தலைவன் எடுத்துக்கலாம். அப்போ வேற எதெல்லாமோ நம்ம தலைவன் நினைச்சிட்டு இருந்தோம். ஓ அதுதான் போத்தீஸா, இதெல்லாம் போத்தீஸ் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அந்த மாதிரி ஓ இதுதான் பட்டா. அப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்திருக்கோம்? பட்டுன்னு வேற நிறைய விஷயங்களை பட்டுன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கோம். அப்ப நம்ம எதெல்லாம் தலைவன் நினைச்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் இல்ல. உணர்ந்து ஒழிந்தேன் அவனாம் எங்கள் ஈசன். அப்ப அந்த இடத்துல எப்போ பிணைந்து ஒழிந்து அருள் பெற்ற பிறகு, யாரை பிணைந்து ஒழிந்து அருள் பெற்ற போது? ஆதிதன் பாதத்தை பிணைந்து ஒழிந்து அருள் பெற்ற போது என்ன நடக்குது? உள்ள இருக்கிற அத்தனை கசடும் போய், யாரோ தலைவன் நினைச்ச காலம் எல்லாம் போய் யாரதான் தலைவன் உணர்றோம். அப்போ உணர்ந்து ஒழிந்தேன் அவனாம் எங்கள் ஈசன், அவன்தான் என்னுடைய தலைவன் என்று அத உணர்ந்த நிமிஷம் என்ன ஆயிடுச்சு? உணர்ந்து ஒழிந்தேன் புவனாபதியார். முடிஞ்சு போச்சு. அதுக்கு அவன் தான் தலைவன் அப்படின்னு நம்ம உணர்வால் உணரணும். நான் அன்னைக்கு சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி புத்தியால தெளியறது இல்ல. புத்தியால தெளிஞ்சப்போ அருட்பெருஞ்சோதிங்கிறது வேற மாதிரியான ஒரு நிலையில இருந்தது. ஆனா என்றைக்கு உணர்ந்தோமோ அன்றைக்கு அருட்பெருஞ்சோதிய வந்து நம்ம உள்ள எரிய ஆரம்பிச்சாச்சு. உள்ள எரியுது. அதுக்கு ஒரு தனி பொருள், அதற்கு ஒரு தனி விளக்கம், அதற்கு ஒரு தனி உணர்வு நிலை வந்து நமக்குள்ள வந்துடுறது. அப்ப அதுதான் அந்த இடத்துல ஒரு விஷயம். அப்போ புணர்ந்து ஒழிந்தேன் புவனாபதியார். முடிஞ்சிச்சு. இந்த மந்திரத்தோட முடிவு கடைசி வரை இதாதான் இருக்கு. புணர்ந்து ஒழிந்தேன் புவனாபதியார். அந்த இடத்துல நம்ம வந்து இறையோடு ஒன்று கலந்து விட்டோம். ஒழிந்தேன்றாரு. எதை ஒழிந்தேன்?
நான் என்னும் தன்மையை ஒழிந்து விட்டேன். எந்த இடத்துல நம்ம வந்து அந்த அந்த தலைவன் அவனாம் எங்கள் ஈசன் அப்படின்னு சொல்றவரோடு நாம் உணர்கிறோமோ, ஒன்று கலக்கிறோமோ, கூடி கலக்கிறோமோ, அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஒழிஞ்சிடும். இந்த நான் என்கின்ற இந்த 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 சின்ன பிண்டம் ஒழிஞ்சிடும். அப்புறம் இந்த அண்டத்தினோடு ஒரு அகண்டாகாரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நமக்கு தெரியல ஒருத்தர் சமயம் தியானத்துல இருக்கும்போது அப்படியே எதுவுமே கை இருக்கா, கால் இருக்கா, உடம்பு இருக்கா, எதுவுமே தெரியாது. அப்படியே அப்படியே ஒரு பெரிய காற்று மாதிரி, புகை மாதிரி, ஒரு ஒரு பெரிய சூழல் மாதிரி கூட எல்லாம் நமக்கு தோணும். அதெல்லாம் எதனால அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மை மீறி அந்த அந்த கூடுதல் நடக்கிறது, உணர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல நடக்குது. அப்போ அப்படி இருக்கும்பொழுது நாம் என்கின்ற தன்மையை ஒழித்து விடுவோம். இதெல்லாம் நடக்கணும். நான் என்ன நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒரு செயல் இருக்கு. அந்த செயல் என்னன்னா அணைந்து ஒழிய வேண்டியது. எதை எங்கு அணைந்து ஒழிய வேண்டும்? ஆதிதன் பாதத்தை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க இதெல்லாம் வரிசையா நடக்கும் அப்படிங்கிறது. அப்ப இந்த பாடலினுடைய ஆரம்பமா 3வது வரியில இருந்து நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னா பிக பிக்சர் அந்த 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 ஒரு தன்மை வந்து நம்மளை வந்து நம்மை மறக்க செய்யக்கூடிய நிலைக்கு இட்டு செல்லும் அப்படிங்கறதுதான் உண்மை. இது ஒரு அற்புதமான மந்திரம். அழகேசனையா சொன்ன மாதிரி ஒரு ஒரு பெரிய பெரிய விஷயத்த வந்து ரொம்ப அழகா தன்மையா சொல்றாரு. நான் வந்து இவரை வந்து திருமந்திரத்துல இருக்கக்கூடிய தன் வரலாறுன்னு சொன்னார்னா நான் இந்த மந்திரத்தெல்லாம் கூட நான் எடுத்துப்பேன். அப்படி ஒரு இது வந்து அவருடைய அனுபவ சாட்சி. திருமந்திரத்துல அத்தகைய ஒரு விஷயத்த வந்து நமக்கு முன்னாடி கண் முன்னாடி வைக்கிறாரு. அவரு கிடைத்ததை அவரை பற்றியவர்களுக்கும் கிடைக்க செய்கிறார் அப்படிங்கிறதுதான் உண்மை. அத்தகைய ஒரு சாட்சி பூர்வமான ஒரு மந்திரம் வந்து அதை உங்களோடு பகிர கிடைத்த காலை வழிக்கு நன்றி சொல்லி பதிவில் நன்றி. நன்றிங்கம்மா, ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. எல்லா சக்தி தேவி எப்படி நம்ம எண்ணங்களா இருந்து அதெல்லாம் பண்றாங்கன்றது தெளிவா சொன்னீங்க. வள்ளலார் தாத்தாவை பத்தி கேட்கறதும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நன்றிம்மா. வாங்கம்மா விந்தியாம்மா. வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமுலரே போற்றி. 1250வது திருமந்திரம். பாசம் விட்டு பரம்பொருளை பற்றி. திருமந்திரம். உணர்ந்து ஒளிந்தேன் அவன் நாமங்கள் ஈசனை, புணர்ந்து ஒளிந்தேன் புவனாபதி யாரை, அணைந்து ஒளிந்தேன் எங்கள் ஆதி தன் பாதம், பிணைந்து ஒளிந்தேன் தன் அருள் பெற்றவாறே. அருமையான திருமந்திரம். சிவ பரம்பொருளே எம் இறைவன், அவனே நானும் அவனும் ஒன்றே என்பதை உணர்ந்து அறிந்தேன். உண்மைதான். நம்மளோட உயிரே சிவபெருமான் தான். உலகங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கும் அப்பரம்பொருளோடு இரண்டர கலந்தேன். இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவர், காத்து நிற்பவர், அனைத்துமானவர் பரம்பொருளாகிய சிவபெருமான். அப்பரம்பொருளின் திருவடி தாமரைகளை பற்றி பணிந்து நின்றேன். மலர்களையே உயர்வா தாமரையை சொல்லுவாங்க. சிவபெருமானுடைய அந்த திருவடி தாமரை, அதை பணிந்து நின்றேன். இந்த நிலை பெற்ற நான் அந்நிலையில் என்னை பற்றியிருந்த மன மயக்கங்கள், வினை தொடர்புகள், பந்த பாசங்கள் எல்லாம் விரைந்து ஒளிவதை உணர்ந்தேன் என்று படைத்துள்ளார் திருமூலர். ஆமா, மன மயக்கங்கள், மனதில் உள்ள அறியாமையை நாம் நீக்க வேண்டும். வினை தொடர்புகள், நல்வினை தீவினை இரண்டையும் கடந்து நாம் இறை சிந்தனையோடு வாழ வேண்டும். பந்த பாசங்கள், இந்த உலகத்தின் மீது, உயிர்களிடத்து, உறவுகளிடத்து, எல்லாரிடத்தும் உள்ள அந்த பந்தத்தை நாம் விலக்க வேண்டும். இறை சிந்தனையோடு தொடர்ந்து நாம் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தேன் என்கிறார் திருமூலர். அவன் அருளாலே இவையெல்லாம் நான் அடைய பெற்றேன். சிவனுடைய அருள் திருமூலருக்கு கிடைத்ததால் அவர் பரம்பொருளை காட்சியாக பார்த்து உணர்ந்து நம்மளுக்கு திருமந்திரத்தை படைத்துள்ளார்.
புணர்தல் இதன் பொருள் சேர்தல். புவனம் என்றால் உலகம். அணைதல் அதனுடைய பொருள் கலத்தல். பிணைந்தொழிதல் பிணைப்பு அறுதல் விடுபடுதல்னு அர்த்தம். இந்த பிறப்புல பிறந்திருக்கோம், நம்ம வாழ்க்கையில இன்பம் துன்பம் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இந்த மந்திரம் சொல்வது போல பந்த பாசங்களை எல்லாம் விட்டு நாம விலக வேண்டும். அதுதான் விடுதல் அப்படின்றத, விடுபடுதல் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. கழக வெளியீட்டுல எங்கள் ஆண்டவனை அவன் அருளால் உறுதியாக உணர்ந்தேன். அவனே புவனமாகிய உலக முதல்வன். அவனை புணர்ந்தேன், அணைந்தேன். எங்கள் ஆதியை உடைய, ஆதின தொடக்கம், முழு முதல்வனை பின்னி கிடந்தேன். இவை அனைத்தும் திருவருள் தர பெற்றவாறு என்று உரையாசிரியர் பதிவிட்டுள்ளார். இதுல பரம்பொருளாகிய சிவபெருமானுடைய அருளால தான் நாம் அவனை நினைக்கிறோம் அப்படின்றத மாணிக்கவாசகர் அருளிய சிவபுராணத்துல சில அடிகளை மட்டும் நான் வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோக்களி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, ஆகமும் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞகன் தன் பெய் கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரங் குவிவார் உள் மகிழும் கோன் கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நெஞ்ச நிமலனடி போற்றி மாய பிறப்பு அறுக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். அருமையான வரிகள். உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து மாணிக்க வாசகர் பாடியது. இதனுடைய பொருளை தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால புரிந்து கொள்ள முடியும், பரம்பொருளை அறிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். பொருளை காண்போம். நமச்சிவாய, இச்சு வந்தா சிவனுடைய பெயர்னு அர்த்தம். நமச்சிவாய என்னும் மந்திர வடிவானவரை போற்றுகின்றேன். உலகில் அனைத்துமாய் அதில் ஊடுருவி இருந்து அதனை ஆளுகின்ற தலைவனை போற்றுகின்றேன். கனப்பொழுதும் என் கருத்து நின்று பிரியாதவனின் திருவடி வாழ்க. திருப்பெருந்துறையில் எழுந்து அருளி என்னை ஆட்கொண்ட குருபிரானின் திருவடி வாழ்க. ஆகம பொருளாகி நின்று என் அகத்தே தித்திப்பவனது திருவடி வாழ்க. ஒன்றாய் இருப்பவனும் ஒன்றில் இருந்து பலவாயினவனுமாகிய இறைவனது திருவடி வாழ்க. என்னுடைய மனோவேகத்தை கட்டுப்படுத்தி என்னை தனதாக்கி கொண்ட இறைவனது திருவடி எல்லாவற்றையும் வெல்கிறது. பிறப்பு இறப்புக்கிடையே வினைகளின் பயனாய் உழலும் சம்சார சாகரத்தை அழிக்கும் வீர கழல் அணிந்த சிவனார் திருவடிகள் வெற்றி பெறுக. உலகின்பால் பற்று வைத்து மீண்டும் மீண்டும் பிறந்து துன்புறுவோர் சிவனின் பால் பற்று வைத்தால் பிறவி அழிவற்ற பெற முடியும். தன்னை வணங்காது தள்ளி இருப்பவர்களை தானும் கண்டுகொள்ளாது மிக தள்ளிய இருப்பவனது பொலிவு பெற்ற திருவடிகளுக்கு வெற்றி வாய்க்கட்டும். கைகூப்பி வணங்குவோர் தம் வாழ்வில் களிப்பூட்டும் இறைவன் திருவடிகள் வெற்றி பெறுக. சிரம் தாழ்த்தி வணங்குவோரை ஆன்மீகத்தின் சிகரத்துக்கே கொண்டு செல்வோனது சிறந்த திருவடிகள் வெற்றி பெறுக. ஈசரின் திருவடிக்கு வணக்கம். எமது தந்தையின் திருவடிக்கு வணக்கம். ஞானம் ஒளிரும் திருவடிகளுக்கு வணக்கம். செந்தாமரை பாதங்களுடைய சிவனுக்கு வணக்கம். அன்பில் அழிந்தி நிற்கும் தூயவனது திருவடிக்கு வணக்கம். பிறப்பு இறப்பு என்னும் மாயையின் விளைவை எவன் அகற்றுகிறானோ அவனுடைய திருவடிக்கு வணக்கம். மேன்மைக்குரிய திருப்பெருந்துறையில் எழுந்தருளியிருக்கும் அந்த மேலோனின் திருவடிகளுக்கு வணக்கம். திகட்டாத பேரானந்தத்தை வழங்கி நம்மை காக்கும் சிவனுக்கு, மலை போல் கருணை கொண்ட மகேசனுக்கு வணக்கம். எப்போதும் எனது சிந்தையில் நிறைந்திருக்கும் சிவனை அவனருள் கொண்டே அவனடி தொழுவேன். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா.
ரொம்ப அருமையா இனிமையா இருந்ததுமா. ரொம்ப நன்றி. அர்த்தநாரி ஐயா வாங்க ஐயா, வணக்கம். கேக்குதா? வணக்கம். விந்தியம்மா இருக்கீங்களா? இல்ல. சரி சரி சரி. ஐயா சொல்லுங்க ஐயா. இருக்காங்கய்யா. ஐயா இருக்காங்க, இருக்காங்க. இது படிச்சீங்கல்ல, இதுல வந்து எத்தனை வாழ்க இருக்குன்னு எண்ணி பாத்தீங்களா? இல்ல, நீங்க எண்ணி பார்க்கல. ஆனா 6 வாழ்க இருக்கும். சரிங்களா? அடுத்தது எத்தனை வெல்க இருக்கும்னா 5 வெல்க இருக்கும். எத்தனை போற்றி இருக்கும்னா 8 போற்றி இருக்கும். ஆக 658. 6 ஐயா நான் வாழ்க. எண்ணி பார்த்தையா இருக்குயா. ரைட்டு. அது என்ன அர்த்தம்னா, திருவாசகத்துல மொத்தமே 658 பாட்டு. அது ஒண்ணு. சில புத்தகங்கள்ல 60 இருக்கும். ஆனா பெரும்பான்மையான புத்தகங்கள்ல வந்து 658 பாட்டு இருக்கும். அது ஒரு அர்த்தம். அது அது வந்து நீங்க பொதுப்பாயிரம் அப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 அறிவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா கடவுளை வாழ்த்த வேண்டும் அப்படிங்கிறது தான் 6 வாழ்க. அப்புறம் 5 வெல்லணும் அப்படின்னா அதுக்குதான் வெல்க அப்படிங்கிறது 5. 8 திசையில எங்க போனாலும் அவனை போற்றி கொண்டே இருக்க வேண்டும். அந்த 8 போற்றிய சொல்றவங்க சகாரால போனாலும் சகானா கேட்கும் அவங்களுக்கு. சகானாங்கிறது இனிய ராகம். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். இதுல இன்னொரு நுட்பம் இருக்குங்க. ஆறாத இன்பம் அருளும் அருளும் மலை போற்றிங்கிறது வந்து 16வது வரி. இந்த 16 வரி வரைக்கும் சொன்னாலே பெரும் சிறப்பு தான் அது. அதே மாதிரி முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் அப்படின்னு சொல்றதை விட முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன். ஓய உரைப்பன்னா என்ன அர்த்தம்னா, நான் கொஞ்ச நேரம் ஓய்வா இருக்கிறேன், மறுபடியும் செயல்பட ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு அர்த்தம். வினை ஓய இல்ல, வினை முந்தை வினை முழுதும் மோய. மோய அப்படின்னா நீங்கன்னு அர்த்தம். வினை நீங்கும்படியாக அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி ஒரு நுட்பமான விளக்கங்கள் இதுல இருக்குது. இதை நீங்க சொன்னதுனால சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. சரி, நன்றி. இந்த பாட்டுல வந்து ஒழிந்தேன் ஒழிந்தேன் ஒழிந்தேன்னு 4 தடவை வருது. இந்த 4 தடவை வர்றதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து முதல்ல வினையிலிருந்து ஒழிதல். இருவினை ஒப்பு அப்படின்னு இருக்குல்ல சைவ சித்தாந்தத்துல, இருவினை ஒப்பு அப்படிங்கிறது. இந்த இருவினை ஒப்பு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு நம்ம எடுத்துக்காட்டா முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்திலேயே 5வது திருக்குறளை பார்க்கணும். 5வது திருக்குறள் என்ன இருக்குன்னா, இறைவன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். அந்த இறைவனுக்கு என்ன இயல்புனா சேரா இறைவன். இறைவனுக்கு போய் சேராது. எது இறைவனுக்கு போய் சேராது? இருவினையும் சேரா இறைவன். அப்ப இருவினை அப்படின்னா அது என்ன வினை? நல்வினை தீவினை. நம்ம நன்மை செய்தால் அது நல்வினை, அதுவும் இறைவனை போய் சேராதுங்க. தீமை செய்தால் அது தீவினை, அதுவும் இறைவனை போய் சேராது. அப்ப எங்க இருக்கும் அப்படின்னா, அது ஒரு இடத்துல அப்படியே இருக்கும். அது செய்தவர்களையே வந்து சேரும். அதனாலதான் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். யாரும் அனுப்புறதெல்லாம் கிடையாது, சென்ட் பண்றதெல்லாம் கிடையாது, தானே வந்துரும். அப்ப இன்னா செஞ்சா தாமே வரும்னா, அப்ப இனியவை செஞ்சாலும் அது தாமே தான் வரும். ஆக இனியவை என்பது நல்வினை, இன்னா என்பது தீவினை. அப்ப இந்த வினையே வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம எதை செஞ்சாலும் கடைசியில சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம செய்யறதெல்லாம் வந்து சிவனுக்கே போய் சேர்ந்துரும். அப்ப சிவார்ப்பணமா செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம செய்யறது எல்லாமே நல்லதாதான் செய்வோம். ஏன்னா நம்ம சிவனுக்கு அர்ப்பணிக்கிறத போய் தீமையா செய்ய மாட்டோம்ல. சாதாரணமா வீட்டுல இலை போட்டு படைக்கிறதுக்கே நம்ம எவ்வளோ ஒரு பக்தி சிரத்தையோட நம்ம அந்த உணவெல்லாம் செய்யறோம் இல்லைங்களா? அது மாதிரி வந்து இருவினை
இருவினை அப்படிங்கிற வினை வேறுபாட்டினை ஒழித்தல். இதுக்கு வந்து திருவாவடுதுறை மடம் இருக்கு இல்லைங்க, அதை ஸ்தாபித்தவர் குரு நமச்சிவாயர். அவர் வந்து சிவபோக சாரம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுல ஒரு பாட்டுல சொல்லுவார், அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். இப்ப கேள்வி ஞானத்துக்கு நம்மலாம் வர்றதுக்கு காரணம் முன்வினை பயன்தான், இல்லைன்னா வரமாட்டோம். எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த உலகத்துல, எவ்வளவு பேர் கிளப் ஹவுஸ்ல இருக்கிறாங்க, எல்லாருமே கேள்வி ஞானத்துக்கு வர்றது கிடையாது. அது மாதிரி அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர். அப்புறம் அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம பிறப்புக்கு காரணம் அப்படிங்கிறது இந்த வினை. அதனால முதல்ல வினையை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது. இதை வந்து சைவ சித்தாந்தம் இருவினை ஒப்பு அப்படின்னு சொல்லும். ரெண்டாவது மலபரிபாகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மலமும் வந்து நீங்கணும். மலம் 3ன்னு படிப்போம், ஆனா 5 இருக்கும். அந்த மலமும் நீங்க வேண்டும். அந்த மலமும் நீங்கின பிறகு 2 அற்ற நிலைக்கு போணுங்க. நான் இறைவன் அப்படிங்கிற அந்த தன்மை 2 இல்லை அப்படிங்கிற அந்த முதல்ல துவைத நிலைக்கு போகணும். அது நான் இறைவன் அப்படிங்கிறதுல இருந்து அப்புறம் அத்வைத நிலைக்கு போயிடும். அதுதான் வந்து 2 அற்ற நிலை தான் அணைந்தேன் அப்படின்னு சொல்றது. அணைந்து ஒழிந்தேன். அணைந்த பிறகு 2ங்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் 4வது வரியில பிணைந்து ஒழிந்தேன். பிணைந்து அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நம்ம பொருள் தெரிஞ்சுக்கணும்னா, முதல்ல தட்டு வச்சுட்டு இலைய வச்சுட்டு இலையில வந்து மேல வந்து பொருள், அந்த பொரியல், ஊறுகாய், சிப்ஸு, இதெல்லாம் உப்பு இதெல்லாம் வச்சிருப்பாங்க. கீழே சோறு போட்டு அந்த இலையினுடைய கீழ்ப்பகுதியில சோறு இருக்கும். சோறு மட்டுமே சாப்பிட முடியாது இல்லையா, சாப்பிட்ற பழக்கம் இல்லை. ஆனா அப்படி சாப்பிட்றது நல்லதுன்னு வள்ளல் பெருமான் சொல்றாரு. கொஞ்சமா ஒரு கை சோறு தான் சாப்பிடுவார் அவர் எப்பயுமே. அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதனால வந்து அந்த சோறு பக்கத்துல, சோறு மேல சோறை சாப்பிடணும்னா அதுக்கு ஒண்ணு ஊத்தணும்ல, அது மேல குழம்பு. சொல்றதுதான் குழம்பு, ஆனா தெளிவாதான் இருக்கும். அதனால குழம்பு ஊத்தி கலந்துறோம்னு வச்சுக்கோங்க. சோறும் குழம்பையும் கலந்தோம்னா அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு தமிழ்ல, பிசைதல் அப்படிங்கிறது. அதுதாங்க பிணைதல் அப்படிங்கிறது. சோறு அப்படிங்கிறத இறைவன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இந்த குழம்பு இருக்கு பாருங்க, இதுதான் மனிதன். இதுல என்னென்ன இருக்கு பாருங்க. முதல்ல தண்ணி, 2வது பருப்பு, 3வது காய், 4வது கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, ஜீரகம், தேவையான வெந்தயம் போடுவாங்க, சில பேர் மிளகு போடுவாங்க, அப்புறம் சின்ன வெங்காயம் போடுவாங்க. இவ்வளவும் போட்டு கலந்தது தான் குழம்பு. அது மாதிரி உலகியல் ஆசைகள் கலந்தது தான் மனிதன். ஆனா எப்ப போய் அணைந்தோர் தன்மைக்கு வருதோ அவ்வளவு ஆசையும் போயிடும். அதனாலதான் ஈசனோடு ஆயின் நும் ஆசையை அருமின். அது சில பேர் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள்னு சொல்லிட்டு ஈசன் கூட சேரணும்னு கூட ஆசைப்படக்கூடாதுப்பா அப்படின்னு தப்பா பொருள் சொல்றாங்க. அது கிடையாது. ஈசனோடு ஆயின் நும் ஆசையை அருமின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இத வள்ளலார் வந்து அருட்பெருஞ்சோதி அகவல்ல உலகியல் சிறிதும் உளம்பிடியா வகை, நம்ம அந்த உள்ளத்துல உலகியல் அப்படிங்கிறது கொஞ்சமும் இருக்கக்கூடாதுங்க. அந்த அதாவது இறைவனோடு கலந்த பிறகு, இந்த இறைவனோடு கலக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா நம்ம வந்து ஆதிசக்தியினுடைய திருவடியை வணங்க வேண்டும். ஏன்னா ஆதிசக்தியில இருந்து தான் பராசக்தி வருவாங்க, பராசக்தியில இருந்து தான் இச்சாசக்தி வரும், இச்சாசக்தியில இருந்து தான் கிரியாசக்தி வரும், கிரியாசக்தியில இருந்து தான் ஞான சக்தி வரும். இதை வந்து வள்ளல் பெருமான் வந்து திருவடி புகழ்ச்சியில சொல்லியிருப்பாரு. 5 சக்தி மொத்தம், அது மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் அந்த ஆதித்தன் பாதத்தை வணங்கினால் அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து இறைவனோடு கலக்க முடியும். அந்த கலக்கிறது தான் இந்த இடத்துல பிணைந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படியோ 4 மாறி 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 அந்த நெய் வந்து சையா மாறி இருக்குது. அது எப்படி எப்போ மாறுச்சு அப்படின்னு தெரியல, அது மாதிரி ஆச்சு. இந்த இடத்துல ஒழிந்தேன் 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 எல்லாமே வந்து
நீங்கினேன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இறைவனோடு கலந்த உடனே அது ஓங்கினேன் அப்படிங்கிறது. நீங்குதலையும் ஓங்குதலையும் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய இதுதான் இந்த பாட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நிறைய விஷயங்கள் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. கேட்கும் தளத்தில் இணைந்த அன்பர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தளம் நிறைவு பெறுகிறது. நாளை சந்திப்போம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஐயா புதுசா வந்திருக்கீங்க, உங்க பேர் என்னங்க? வணக்கங்க, உங்க கருத்தை பதிவிடலாம். மன்னிக்கணும், கவனிக்கல நான். நன்றி சார். மேடம், என் பேர் வந்து கீர்த்திவாசன். இப்போதான் இன்னைக்குதான் இந்த குரூப்க்கு வந்திருக்கேன். நான் லேட்டா தான் வந்தேன். இது கேள்வி படம் 1250 கலை ஒரு மந்திரம். இது வந்து 1250வது பாட்டு. இன்னைக்கு 1250வது நாள்ல நீங்க முதல் நாளா வந்திருக்கீங்க, சரியா? ஓகே சார், ஓகே சார். அதனால நாளையில இருந்து வந்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் அப்படி கூடிக்கிட்டே போகும். ஓகே சார், ஜாயின் பண்ணிக்கலாம் சார். சரி, நன்றி 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 சார், நன்றி சார். சார் வணக்கம் சார். என்னுடைய மொபைல் நம்பருக்கு உங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ஓகே சார். டெய்லி 4 பாடல் இன்னைக்கு போடுவோம். நீங்க சிந்தித்து மறுநாள் வந்து உங்க கருத்தை பதிவிடலாம். மிக்க நன்றி. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறேன் சார் நம்பர். நன்றி நன்றி நன்றி. வந்த மையன்பர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தலை நிறைவேறுகின்றது. 5, 4, 3, 2, 1.